என்ன விஷயம்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. சண்டே எதுமா உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுக்கலான்னு வந்தேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு யூனிகான் BS6 மாடல். அதில் பேட்டரி போயிருக்குன்னா வண்டி கொஞ்சம் ரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செல்ஃப் எடுக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்காது. இந்த மாதிரி ஆஃப் கண்டிஷனில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு வீடியோஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஃபர்ஸ்ட் அது நல்ல விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பேட்டரி வந்து பர்ஃபெக்டா இருக்கும் போது உங்களுக்கு ECM பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், பம்பு வந்து கிளீனா ஒர்க் ஆகும், அதே வந்து இந்த இன்ஜினுக்கும் பெட்ரோல் பர்ஃபெக்டா போகும். சரி, ஓகே. இது நல்ல விஷயமா? பேட்டரி இருந்தா இவ்வளவு பிரச்சனை. பேட்டரி போயிடுச்சுன்னா என்னென்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க பவர் பேட்டரி போடும் போது இங்க ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. இப்போ இந்த லைன் வந்து ECMக்கு வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே நீங்க ஆஃப் கண்டிஷன்ல பேட்டரி ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா இந்த சவுண்டு கேட்காது. அதனால என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ECMக்கு காயில் கரண்ட் போகாது, வண்டி ஸ்டார்டிங் டேபிள் வரும், வண்டி அடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20-30 கிக்கர் அடிச்சப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது எதனாலனா பேட்டரி போனதுனால. இந்த பேட்டரி போயிடுச்சுன்னா முதல் எதிர்றது வந்து ECM, ரெண்டாவது பம்பு அடி வாங்கும், மூணாவது இன்ஜெக்டர். இந்த பேட்டரி நல்ல கண்டிஷனுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர்ல வந்து பெட்ரோல் வந்து பர்ஃபெக்டா அடிக்கும், பம்பும் வந்து கிளீனா ஒர்க் ஆகும், இன்ஜெக்டருக்கும் லைன் வந்து கிளீனா வரும். நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன், பேட்டரிலாம் நான் மாற்ற மாட்டேன், இப்படியே ஓட்டினீங்கன்னா நான் சொன்ன அத்தனை கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வரும். அதனால முடிஞ்சவளுக்கு ஒரு BS6 வச்சிருக்கிற நண்பர்களுக்கு சொல்றேன், முடிஞ்சவளுக்கு BS6 வச்சிருக்கிறவங்களுக்கு ஆபத்துல தான் இருக்குறீங்க. BS6னாலே ஆபத்து தான். அதுல முடிஞ்சளவுக்கு பேட்டரி வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். இது எப்படி மெயின்டைன் பண்ணதா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எப்படி மெயின்டைன் பண்ணா, இப்போ என்கிட்ட இல்ல, நீங்க நிறைய மெக்கானிக் கிட்ட சர்வீஸ் விடும் போது ஒரு 3 சர்வீஸ் பண்ணும்போது 4வது சர்வீஸ் பண்ணும்போது மறக்காம பேட்டரியை கட்டி சார்ஜர் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டரி வந்து நீங்க சார்ஜர் போட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேட்டரிகளே சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க மிஷினை போட்டு பேட்டரியோட கெபாசிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். திரும்பியும் சொல்றேன், லாஸ்ட் ஃபைனலா சொல்றேன், ஒரு BS6ல பேட்டரி பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேபிள் வராது, பம்ப் அடி வாங்காது, ECMல அடி வாங்காது. இதெல்லாம் வந்து ஒரு பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டரி அப்படி போய் நீங்க வந்து இடிச்சு ஓட்டினீங்கன்னா முதல் எகிறது ECM எகிரிடும். ECM ரேட்டு 5000க்கு மேலதான். ரெண்டாவது அடி வாங்குறது பம்ப் அடி வாங்கிடும். மூணாவது இன்ஜெக்டர் அடி வாங்கிடும். இன்ஜெக்டர் பாத்தீங்கன்னா 1100 வருது. பம்பு பாத்தீங்கன்னா நம்ம கைடு கிளீன் பண்ணி செட் ஆகலைன்னா பம்பு போயிடுச்சுன்னா பம்போட ரேட்டு 3500 ஆகுது. இதெல்லாம் ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு 1300 பேட்டரிக்கு இதெல்லாம் போக வைக்கணுமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகே, உங்க கருத்தை என்னவோ கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணதான் நிறைய விஷயம் எனக்கு தெரியுது. நீங்க கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் BS6 இவ்வளவு பிரச்சனை வருதா, நம்ம பார்க்காத பிரச்சனை எல்லாம் பாக்குறோமா அப்படின்றது ஒரு விஷயம். இப்ப அதுதான் எனக்கு அதிகமா யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போடணும்னு தோணுது.